தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. விருச்சிகத்தை பொறுத்தவரையும் இந்த ராசியோட கேரக்டர் என்ன, இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி பலன்கள் நம்ம முக்கியமா பார்க்க வர்றது 17/8/2026 மேல சூரியனுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது, என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு, தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல தான் இருக்கிறார், வரப்போறோம் ரொம்ப நாட்கள் கழிச்சு வரப்போறாரு. சோ இதெல்லாமே பார்க்கலாம். சோ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மைண்ட் ஓடிட்டே. விருச்சிகத்தை பொறுத்தவரையும் யாருமே இவங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை. ஸ்ட்ராங்கா எது எல்லாருக்கும் நல்லதோ அதை அதிகமா எடுக்கக்கூடிய நபர்கள். சோ விருச்சிகம் அப்படின்னாவே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமான, ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. புரிஞ்சுக்கிறது ஆரம்ப காலம் கொஞ்சம் விரிச்சுக்கிறதுல பழகும்போது நம்ம கவனமா பழகணும். ஒரு இடத்துல ட்ரஸ்ட் அப்படின்னு உடஞ்சிச்சுன்னா திருப்பி எவ்வளவு நாளா நீங்க பேசுனீங்கனாலும் திரும்பி போய் சேரவே முடியாது. திரும்பி இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது போயிட்டு வாங்க, உங்க மேல எனக்கு ட்ரஸ்ட் உடஞ்சிருச்சு. அதே போல பாசம் வச்சுட்டானா இதையும் சொல்லணும் அதையும் சொல்லணும். பாசம் வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு நாளா இருந்தாலும் இந்த நாய்க்குட்டி மாதிரி இருப்பாங்க. இரவு பகல் பார்க்காம ஹெல்பிங் பண்ணக்கூடியவங்க. சரி எனக்கு பிரச்சனையும் போன் பண்ணினீங்கன்னா யாருமே போன் எடுக்கலன்னா விரிச்சுக்கும் போன் எடுத்து நைட்டு 10 மணிக்கு கூப்பிடுங்க, 11 மணிக்கு கூப்பிடுங்க, அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க. உங்களோட நிப்பாங்க, நிக்கிறேன், நான் வரேன். சோ தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். தன்மான சிங்கம். அதே போல கோபம் அப்படிங்கிறது ஒரு தடவை கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரும்பி எவ்வளவு நாள் ஆனாலுமே நீ இந்த கேரக்டர் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்தது இப்ப மாறிடுச்சு, எனக்கு பிடிக்கல பேசுறதுக்கு, தயவுசெய்து பேச வேண்டாம். இவங்களை யார் அதிகமாக நம்பிக்கை துரோகத்துல விழுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெத்தவங்களுக்காக. அதுதான் இன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப வலி. அம்மாவே புரிஞ்சுக்க. விருச்சிக ராசி அம்மாவே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் பிறந்திருப்பாங்க. பிறக்கும் போதே ஜாதகரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க அம்மாவும் பிறந்த காலத்துல ஜாதகத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கதான் இந்த விருச்சிக ராசியில பார்ப்பாங்க. அங்க பெரிய கர்மா அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால அது பெரிய கர்மா இருக்கிறது மறந்துடவே கூடாது. சோ விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த மைண்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சோ என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு 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 ரொம்ப குழப்பம் அடைவாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ ரீசெண்ட் டைம் ஒரு கிளைண்டோடைய ஜாதகத்தை பார்த்தோம். ஒரு விருச்சிக ராசி அது பார்க்கும் போது நம்ம சொன்னோம், சார் சொத்தோட அருமை உங்களுக்கு தெரியாது சார், சொத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. ஒண்ணுமே பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். அப்புறம் அமைதியா இருந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் என்னோட சொத்தை நாங்க எல்லாம் சேர்ந்து, என்னோட ஃபேமிலியில நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்ப காலத்துல நாங்க எங்க அப்பா இருந்ததுனால உனக்கு இவ்வளவு ஷேர் உனக்கு இவ்வளவு ஷேர் அந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. நாங்க பாட்டு கண்டுக்காம பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். பட் கொஞ்ச நாளடைவுல அவங்க எல்லாமே இந்த பிசினஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் தான் இந்த பிசினஸ் இன்னைக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றேன். பட் இன்னைக்கு அந்த பேப்பரை எடுத்துட்டு எனக்கும் இதுல பங்கு இருக்கு. என்னோடைய ஃபேக்டரியில என்னைய மீறி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சோ அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம், நீங்க விருச்சிக ராசி அவரோட லக்னம் பாத்தீங்கன்னா வேற, அவருக்கு செவ்வாயும் ரொம்ப நீசமா இருந்தது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவர்கிட்ட என்ன சொன்னோம், நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரம் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணல. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம கிட்ட மறுபடியும் ஜாதகம் எத்தனை ஊரை விட்டு ஒரு சூழ்நிலையில அவர் என்ன சொன்னா, என்னால முடியல மேடம் இவங்க கிட்ட, நான் ஊரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வெளியில போயிடலான்னு இருக்கேன், இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களே வச்சுக்கிட்டு மேடம். அப்ப இவருக்கு ஜென்ம குரு பீரியட். அப்ப நம்ம அவர்கிட்ட சொன்னோம், பண்ணாதீங்க, உங்க டைம் வர வரை வெயிட் பண்ணுங்க. இந்த தசா புத்தி 3 வாட்டி போன் பண்ணிருப்பாரு ஒரு 6 மாசத்துல. அதாவது வெயிட் பண்ணுங்க, உங்களோட சொத்து உங்ககிட்டயே வந்துரும் அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரி அவருக்கு டைம் வந்துச்சு. அவங்க திடீர்னு ஒரு சிக்ல பாத்தீங்கன்னா அவங்க விழுந்துட்டாங்க. இவருடைய சொத்தை இந்தாப்பா உங்ககிட்ட கேட்டனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட சொத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. சோ திருப்பி போன் பண்ணி நம்ம கிட்ட ரொம்ப நன்றி மேடம், நீங்க எல்லாம் அந்த சொத்தை என்னால காப்பாத்திக்க முடியாது, அன்னைக்கே நான் ஊரை விட்டுட்டு வெளியே ஓடலான்னு இருந்தேன், பட் நீங்க தான் என்னை இல்ல இருங்க, நான் சொல்லலைங்க, கிரகங்கள் சொல்லுச்சு, கிரகங்கள் உங்களுடைய சொத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால உங்களை யாருமே பக்கா வர முடியாது. பட் ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது, அன்னைக்கு உங்களுடைய டைம் ஒஸ்டா இருந்தது. பட் இன்னைக்கு டைம் ஒஸ்டா இல்ல, நீங்க ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கையில, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாரு. அப்ப இது என்ன தெரியுதுங்கிட்ட விருச்சிக ராசி மோஸ்டா அஃபெக்ட் ஆன விஷயம் சொத்து தான். சோ சொத்து சார்ந்த கருமா இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சொத்துல கவனம் இல்லாம இருக்கு. இவங்க
பூர்வீக ப்ராப்பர்ட்டிஸ் எங்க இருக்குன்னே பார்க்காத நபர்கள். ரூ. 5, ரூ. 10, ரூ. 100, ரூ. 200 கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஒரு பேரம் பேசுவாங்க. பேரம் பேசுறது ரொம்ப அதிகமா அப்படின்னா இந்த விருச்சிகம் தான். சந்திரன் நல்ல பலவீனம் அடைஞ்சவங்க தான் அந்த மாதிரி பேரம் பேசுவாங்க. 200 சொல்லக்கூடிய பொருளை திடீர்னு ரூ. 20 கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ மத்தவங்க கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. பட் இந்த விருச்சிகம் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. அதுக்கு ஈக்குவலா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் பாக்குறதுக்கு போவாங்க. அந்த இடம் இவங்க போய் கேட்ட உடனே கம்மியா சொல்லுவாங்க. பட் வேற யாருக்கோ அதிகமா கொடுத்துருவாங்க. சோ வண்டி வாங்க போறாங்க. இந்த வண்டி ஒரு 90,000 அடுத்த வாரம் போறாங்க வாங்குறதுக்குன்னா இல்லைங்க 95,000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடமும் வீடும் வண்டியும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அந்த சீக்கிரம் அமையறது ரொம்ப கஷ்டம். பட் அமைஞ்சா அதை ஹோல்டு பண்ணிக்கணும். அதுதான் அவருடைய ஜாதகத்தை நம்ம சொல்லணும். உங்களுக்கு அமைஞ்சிருச்சு, நீங்க ஹோல்டு பண்ணிக்கோங்க, இனிமேல் காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கக்கூடிய கர்மா விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்கு. சோ இந்த நேரம் இதெல்லாமே தவிர்த்து சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள். ரொம்ப நாட்கள் கழிச்சு தொழில் ஸ்தானத்துக்கே வராது. திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய டைம். தொழில நிறைய மாற்றங்கள், நிறைய ஏமாற்றங்கள், வருமானம் இல்லாம தொழில் நடத்திட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இனி வருமான ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அந்த தொழிலை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுன காலம் எல்லாம் போய் இனி தொழில் மூலியமாக ஒரு வெற்றி, ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வரும். சோ நான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஒர்க் ஹாலிக் தான் வந்துச்சு. வேலை செய்யற இடத்துல ஒரு ராஜா மாதிரி இருந்தாதான் அவங்க அந்த வேலையை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணுவாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ நிறைய தொழில் பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்கு. பட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தொழில் சார்ந்து ஒரு பெரிய யோகம் அப்படிங்கிறது வரும். சோ நீங்க விருப்பப்பட்டாலையும் ஆட்டோமேட்டிக்கா தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள். இந்த ஐடியா இருக்கு, நீ பண்றியா, நாங்க பண்ணலான் இருக்கோம், நீ இதை ஜாயின் பண்ணி இதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வருமானம் தரக்கூடிய விஷயத்த இந்த நேரம் கண்டிப்பாக சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில நினைச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது படிப்படியா உங்களை விட்டு விலகி போறத நீங்க கண்ணு கூட பார்க்கலாம். சோ சின்சியரா வளர்ச்சிருக்க இந்த உழைப்புக்கு உண்டான பலன் எப்ப வரும்? இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு டைம் பீயிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ தொழில் தொடங்குறதுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட தடைகள், தாமதங்கள், எனக்கான டைம் எப்ப வரும்? எல்லாரையும் வளர்த்தி விட்டுட்டு ஒரு ஏணி மாதிரி அதே இடத்துல நிக்கிறது தான் இந்த விருச்சிகம். இனி இந்த வளர்ச்சிக்கு உண்டான காலம் வருமான்னு கேட்டீங்கன்னா எஸ், வளர்ச்சிக்கு உண்டான காலம் வந்துச்சு. நல்லா பொருளாதார முன்னேற்றங்கள், மனைவி கொடுத்து தொழில் பண்றது, மனைவியினால ஆதாயம் பெறது, அது எல்லாத்துக்குமே இந்த டைம் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மாற்றி கருத்தே இல்லை. இப்ப நம்ம சொல்லிட்டு வந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். பிறந்த கால ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, நவாம்சத்துடைய பலவீனம் என்ன, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த கோச்சார பயிற்சி பலன்கள் சொல்ல. பெரிய முடிவு எடுக்கணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இப்ப சொல்லிட்டோம் இந்த பிசினஸ், அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் யோகம் இருக்கா, அதோட வளர்ச்சி இருக்கு, அதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா பண்ணணுமா அதிகமா பண்ணணுமா, எந்த நேரத்துல நான் பிசினஸ்ல கிளைண்ட்ஸ் டெவலப் பண்ணுவோம், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் 100% ஒரு ரிசல்ட் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. சோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க என்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி.